ஹலோ ஹால் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளப்பே பாய். ஸோ நான் உங்கள் சங்கர். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணுறது, லோக்கலில் எப்படி டெப்ளாய் பண்ணுறது வித் ஃப்ளப்பே டாகர் ஆட்டோமேட் ஆப்பை வச்சு. ஸோ அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம் வித் ஃப்ளப்பே டாகர் ஆட்டோமேட்டு. ஸோ இந்த டூலை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இமேஜை நம்ம எப்படி லோக்கலில் டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் என்னென்னு பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு ஃப்ளப்பே டூல் வந்து ஒன்று ஃப்ளப்பே டாகரை பேஸ் பண்ணி ஒரு டூல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டூலை பேஸ் பண்ணி நம்ம வந்து லோக்கல் டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியும் அண்ட் லைவ் டெப்ளாய்மெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து ஒரு லோக்கல் டெப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். இஃப் இன்கேஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் செக் இட் அவுட். அண்ட் தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் பில்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ டு தட் வீடியோ. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து க்ளோன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ க்ளோன் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் இதுதான். நீங்கள் சிம்பிளாக உங்கள் வீடு கிட் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் கிட் க்ளோன் கொடுத்து நீங்கள் வந்து ஃப்ளப்பே டாகர் ஆட்டோமேட்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். க்ளோன் பண்ணி உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் தான். ஸோ லெட்ஸ் பைத்தான் 3 கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டூல் ரன் ஆகணும் அப்படின்னா மேக்கில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட டாகரை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கணும். ஏன் அப்படின்னா டாகர் ரன் ஆகிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த டூல் வந்து ரன் ஆகும். இந்த டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் இதை டாகர் இன்ஸ்டால் பண்ணல இன்னும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நாங்கள் டாகர் கம்போஸும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெப்போ வந்து செலக்ட் ஆகலைன்னு சொல்லுது. நம்ம வந்து ரெப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கொடுத்து ஃபஸ்ட்டு தான். ஸோ அதனால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டெப்ஸுமே நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம வந்து லோக்கல் டெப்ளாய்மெண்ட்டுக்கு இந்த மூணு இது ரன் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். நம்ம MariaDB சர்வர்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் சர்வர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்ஸை தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 22. ஸோ இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லோக்கலில் என்னென்ன இமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளப்பே ERP Next பேஸ் பண்ணி இருக்கிற இமேஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணால் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்குது. என் லோக்கல் ஸ்டோரேஜில் என்னென்ன இமேஜ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த கமெண்ட் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ஃப்ளப்பே ERP Nextங்கிற ஒரு இமேஜ் வந்து இருக்குது, விச் இஸ் 3.27 GB. ஸோ இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் நம்ம இங்கே பார்க்க முடியும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து இங்கே ஆப்ஷனை அது காட்டும். உங்களுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் அதனோட ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணலை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட இமேஜஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த இமேஜையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். பட் நான் டெலிட் பண்ண போகிறது கிடையாது. 22. ஸோ தேர்ட் ஆப்ஷன், இப்போது உங்களுக்கு வந்து நிறையா இமேஜ் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து சர்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம எப்படி குளோபல் சர்ச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே நான் ஃப்ளப்பேன்னு மட்டும் போடுறேன். ஸோ ஃப்ளப்பேங்கிற இதே இல்லை கரெக்டாக. ஸோ அதனால் வரல. இப்போது 22 கொடுத்துட்டு
அதே 3 ஆப்ஷன் கொடுத்து ERP நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ERP நெக்ஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு காட்டுது, பட் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே 22 கொடுத்துட்டு ஸோ இமேஜோடைய நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துடுது. தட்ஸ் இட் கைஸ். ஆக்சுவலி இது இமேஜோட நேம் மட்டும் இல்லை, உங்களோட டேக்ஸும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். டேகும் நம்மளோட சர்ச்சில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 22 ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான். நம்ம வந்து உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இமேஜஸை ஷோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம், ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுதான் மெயின் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு இமேஜை பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இமேஜை பில்ட் பண்ணுறதுனா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், ரிக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு இமேஜை கம்ப்ரஸ் பண்ணி அதை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இமேஜுங்கிற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம 23 கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன கேட்குது அப்படின்னா, உங்களுக்கு எந்த நேமில் இந்த இமேஜ் வேணும் அப்படின்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளப்பேவே அவங்க வந்து இந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளப்பே /ERP நெக்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஃப்ளப்பேங்கிறது அவங்களோட யூசர் நேமை மீன் பண்ணுது, அவங்களோட அப்ளிகேஷன் மீன் பண்ணுது ERP நெக்ஸ்ட்டுங்க அப்படிங்கிறது. ஸோ நம்மளும் இங்கே வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக சங்கர் /demo1 அப்படின்னு கொடுத்துட்றேன். வெர்ஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து வெர்ஷனுங்கிறது நத்திங் பட் இங்கே டேக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு டேக்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் கூட பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இவங்க வந்து ஒரு வெர்ஷன் 15ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸே நம்ம வந்து கிட்டப்பில் எப்படி நம்ம டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து நம்ம பிரான்ச் யூஸ் பண்ணுறோமோ, ஸோ சேம் லைக் தட் அதே தான் இங்கேயும். இங்கே ஃப்ளப்பே டாகர் ஹப்பில் அப்படிங்கிற ஒன்றும் ஒரு ரெபாசிட்ரி மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ அதில் நம்ம வந்து நம்மளோட இமேஜை நம்ம வந்து புஷ் பண்ணி புல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம இப்போது அதை நம்ம பண்ண வேண்டாம். நம்ம வந்து இப்படி லோக்கலில் இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை எப்படி டெப்ளாய் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நான் அங்கே இதுக்கு வந்து டேக் வந்து V1 கொடுத்துட்றேன். ஸோ இது வெர்ஷன் வந்து வெர்ஷன் 15 16 கொடுத்துட்றேன். கிட்டப் இது தான். நான் கஸ்டம் ஆக்சுவலி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணுவோம் நம்மளே. ஸோ இதுக்கு வந்து நான் 14 யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு அக்யூரேட்டான வெர்ஷன் வந்து ஆக்சுவலி இந்த இதில் வந்து நீங்கள் கரெக்டாக வெர்ஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளான வெர்ஷனாக இல்லை இப்போ நோடு வெர்ஷன் 24 அப்படின்ட்டு இருக்குன்னா நீங்கள் வெறும் 24ன்னு கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அக்யூரேட் வெர்ஷன் கொடுத்தா தான் அது இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அதனால் இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் அக்யூரேட்டான ஆப்ஷன் வந்து கொடுத்து பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் லெட்ஸே நான் இதை காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் இதை எடிட் கொடுத்துட்றேன். ஓகே, ரிமூவ் பண்ணிடுறேன். ஒன்று தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணுன்னா நம்ம கொடுத்து இங்கே URL கொடுக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் என்ன ஆப் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ERP நெக்ஸ்ட் வச்சுருக்கோம்னா ERP நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். HRMSனால் செகண்டாக HRMS கொடுக்கலாம். தேர்டு வந்து சம்திங் CRM ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆப் நீங்கள் வந்து ஃப்ளப்பே பேஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் நான் வந்து அந்த ஆப்பை வந்து ஆட் பண்ணிடுறேன். இதனுடைய வெர்ஷன் வந்து கேட்குது. ஸோ 16 வெர்ஷன் இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் இதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ எகைன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் ஆட் பண்ணணுனாலும் மறுபடியும் நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எத்தனை ஆப்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிகிட்டே போகலாம். பட் வந்து எனக்கு இந்த ஒரு ஆப் போதும். ஸோ அதனால்
டன் கொடுத்துறதுக்காக டி கொடுத்து என்ட்ரு அமுத்திடுறேன். ஸோ இதுதான் ஜேசான். இந்த ஜேசான் தான் நம்மளுக்கு வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஆப் டாட் ஜேசானுங்கிறது. இந்த ஜேசானை தான் அது எடுத்து அந்த இமேஜ் எடுத்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட ஆப்பை வந்து க்ளோன் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம இந்த இந்த டாக்கர் ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளப்பே வந்து இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம், நோடு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டன் கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஓஎஸ்ஐ க்ரியேட் பண்ணுறோம், ஒரு இமேஜே க்ரியேட் பண்ண போகிறோம். இட் மேக் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீ ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இது இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவோம், அப்ளிகேஷனை க்ளோன் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே இது இன்பில்டாக உள்ள டாக்கர் ஃபைல் மூலமாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இமேஜ் க்ரியேட் ஆகிட்ருக்கும் வித் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக. ஃபார் ஒன் பை ஒன்னாக ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக பில்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் இந்த வீடியோவை நான் ஸ்கிப் பண்ண விரும்பலை. பிகாஸ் இஃப் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ வருதுன்னா அதை நம்ம சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் இதை ஸ்கிப் பண்ண விரும்பலை. பட் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல தான் வரும். பிகாஸ் நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சிம்பிளாக வந்து என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா 24ன்னு கொடுத்துருவேன் நோட் வெர்ஷனு. சிம்பிளாக 3ன்னு கூட கொடுத்துருவேன். நான் பைத்தான் வெர்ஷன் வந்து 3ன்னு கொடுத்துருவேன். ஸோ அந்த டைம்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு எரர் அடித்து பேக் டு ஹோம் பேஜ் மாதிரி நம்மளுக்கு இந்த பேஜுக்கே வந்துடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கங்க. ஸோ என்ன வெர்ஷன் வேணுமோ அதை ப்ராப்பரான வெர்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ டிஃபால்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு 15 வெர்ஷனுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம். பட் 16 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெர்ஷன் வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் கொடுக்குறது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் இமேஜ் வந்து எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து ஃப்ளப்பே க்ளோன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பெஞ்ச் க்ரியேட் பண்ணும்போது ஃப்ளப்பே எப்படி க்ளோன் ஆகுமோ இது இந்த ஸ்டெப்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. லெட்ஸே இது வந்து நம்ம மேனுவல் ஸ்டெப்பை வந்து அதை வந்து குறைக்கிறதுக்காக இந்த இமேஜ் வந்து கம்ப்ரஸ் ஆகி ஒவ்வொரு ப்ரீ ரெக்வயர்மெண்ட்ஸாக இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ரெபாஸ்ட்ரியில் வந்து நீங்கள் புல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து புல் பண்ண வேண்டாம், பிகாஸ் நான் வந்து லாகின் பண்ணல. இஃப் இன்கேஸ் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாகர் ஹப்பில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி சைன்இன் பண்ணி லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களோட சிஎல்ஐயில் வந்து லாகின் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே டேரெக்டாக வந்து உங்களுக்கு புஷ் ஆயிரும் கோடு. பட் நம்ம இப்போ வந்து அது பண்ண வேண்டாம். நம்ம வந்து லோக்கலில் மட்டுமே வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம இமேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்குது, இதுதான் இமேஜு. ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம 22 யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதில் ஆல் இமேஜ் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எப்போ க்ரியேட் ஆனதுங்கிறது உங்களுக்கு காட்டுது. இப்போ தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லுது. ஸோ இப்போ என்கிட்ட இமேஜ் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த இமேஜை நம்ம யூஸ் பண்ணி எப்படி லோக்கலில் டெப்ளாய் பண்ணுறது, லோக்கல் டெப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸே இப்போது நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் தேர்ட் ஸ்டெப் லோக்கல் 3 வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்டர் மேனுவலி இன்னும் கொடுத்துருக்குது இல்லையா? ஸோ இதில் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுவோம். 2 கொடுத்துட்டேன். ஸோ இதில் இந்த மாதிரி டேக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜை கொடுக்கணும் :v1. ஸோ இதுதான் நம்மளோட இமேஜ். ஸோ வித் டேக். ஸோ இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து சைட் நேம் கேட்குது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி நம்ம பண்ணோமோ அதே தான். நான் வந்து சைட் நேம் வந்து demo.local அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ MariaDB ரூட் பாஸ்வேர்டு அட்மினாக இருக்கட்டும், ஃப்ளப்பே அட்மினாக இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நானும் இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ எஸ். ஸோ இமேஜ் பில்ட் ஆகிட்டுருக்கு. கண்டெய்னர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது எஸ். ஸோ நவ் த இமேஜ் இஸ் கிரியேட்டட். சரி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இமேஜ் பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னா, ஸோ ட்ராப் பண்ணுற இமேஜ் வந்து நம்ம போன தடவை பார்க்கும்போது இஷ்யூ வந்துருச்சு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸே நம்ம இப்போ 6 கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுவோம். ஓகே. ஸ்டாப் ஒன்லி ஃபுல் ட்ராப். ஸோ நான் ஃபுல் ட்ராப் கொடுத்துட்றேன்.
ஓகே. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். எஸ். யா. நோ இட் இஸ் ரிமூவ்டு லைக் தட். யா. நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் இதுக்கு டைம் எடுத்துக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், இமேஜ் பில்ட் பண்ணுறது மட்டும்தான். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு தடவை இமேஜ் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வித் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. இனிமேல் நீங்கள் வந்து அதில் எந்த இஷ்யூஸ் வராது, ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை டெப்ளாய் பண்ணலாம், ப்ரொடக்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எனிவேர் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், எங்கே வேணாலும் நீங்கள் வந்து காட்டிக்க முடியும். ஸோ யா, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் பார்ட். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. செகண்டாவது தடவை சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இல்லை இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் அதையும் பார்த்துட்டு இஃப் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ இருக்குதுன்னா அதையும் நான் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்டில் தென், பாய்.